உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13. For I, the Lord thy God, will hold thy right hand, saying unto thee, Fear not, I will help thee. Isaiah 41:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். காட் ஹூசிஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தியானத்திற்காக எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப்போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். சாம்பலிலிருந்து சிங்காசனத்திற்கு என்ற தலைப்பில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவன் தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அவனை அலங்காரமான கிரீடமாக உருவாக்குவார். களிமண்ணாயிருந்தாலும் தேவனுடைய கரத்திலிருந்தால் அலங்காரம்தான். ஒரு களிமண் ஒரு அழகான மண்பாண்டமாக உருவாக்கப்படுவதற்கு சில செயல் திட்டங்கள் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல ஒரு தேவ பிள்ளையும் தங்களுடைய தாழ்வின் நிலையிலிருந்து, கெட்டுப்போன அனுபவத்திலிருந்து ஒரு உயர்வான தேவன் விரும்புகிற உன்னத நிலையை அடைவதற்கு சில செயல்முறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது, தேவனுடைய சர்வ அதிகாரத்தையும் அவருடைய சிருஷ்டிப்பு திறனையும் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். களிமண் மீது ஒரு குயவனுக்கு எப்படி முழு அதிகாரம் இருக்கிறதோ அதே போல நம்மீது தேவனுக்கு முழு உரிமையும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். களிமண்ணை ஒரு பாண்டமாக வணிவதில் குயவனுக்கு நிகர் குயவன்தான். நம்மை சிறந்த பாத்திரங்களாக வடிவமைப்பதில் தேவனுக்கு நிகர் தேவன்தான். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டுதான் தேவ பிள்ளைகள் இந்த ப்ராசஸில் தங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற எந்த ஒரு நபரும் கெட்டுப்போவதில்லை என்ற சத்தியத்தையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவது, ஒரு மனிதன் தான் ஒரு பலவீனன் என்றும் தான் ஒரு குறைபாடுள்ளவன் என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். மனிதன் பாவத்தினால் சிதைந்து அக்கிரமத்தினால் வீழ்ந்து ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாதவனாய் மாறி நிற்கிறான். ஆகிலும் இந்த களிமண்ணின் தன்மையை உணர்ந்து செயல்படுகிற குயவனைப் போல நம்முடைய தன்மை இன்னதென்று அறிந்து
நம்மையும் ஒரு அழகான பாத்திரமாக உருவாக்குவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மனித வாழ்க்கையை குறித்து சொல்ல வேண்டுமானால் அது ஒருவராலும் விரும்பத்தகாத, அருவருக்கத்தக்க வகையில் மிகவும் மோசமான நிலையில் மாறியுள்ளது. அப்படிப்பட்ட இந்த மனிதனையும் உருவாக்கி உயர்த்த ஆண்டவரால் முடியும் என்பதுதான் இங்கே சத்தியம். மூன்றாவது பார்க்கும் பொழுது தெய்வீக மீட்பையும் மறுரூபமாக்கத்தையும் ஒரு தேவப்பிள்ளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குயவனுடைய கையில் இருக்கும் போதே களிமண் கெட்டுப்போயிற்று. கெட்டுப்போன களிமண்ணை குயவன் தூக்கி எறியாமல் வேறே பாண்டமாக வனைய தீர்மானித்தார். கெட்டுப்போன வாழ்க்கையுடைய, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று விரும்பவில்லை. அது சீர்குலைந்து போகட்டும் என்று தள்ளிவிடவும் அவர் விரும்பவில்லை. கெட்டுப்போன நமக்கு அவர் வேறு ஒரு வடிவத்தை கொடுக்க தீர்மானித்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக பெருமை உள்ளவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து தேவனை கோபமூட்டி ஆண்டவருக்கு விரோதமான பாவ செயல்களில் ஈடுபட்டு நம்மை நாமே கெடுத்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் பயன்படும் விதமான வேறே பாண்டமாக வனைவதற்கு சித்தம் கொண்டு நமக்கு வேறு ஒரு வடிவத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த இடத்தில் தேவஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒரு தேவப்பிள்ளை தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் வேறே பாண்டமாக வனைவது முடியாத காரியம். மாற்றம் வேண்டுமானால் உண்டாக்கினவரின் கையில் அடங்கியிருக்க வேண்டும். தேவனுடைய கையில் அடங்கியிருக்கவில்லை என்றால் ஒருபோது நமக்கு மாற்றம் உண்டாகாது. குயவனின் கையில் களிமண் அடங்கியிருந்தபடியினால்தான் குயவன் தான் விரும்பினபடி அந்த களிமண்ணை வேறே பாண்டமாக வனைய முடிந்தது. இதே போலத்தான் கெட்டுப்போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் சீர்படுத்த வேண்டுமானால், நம்மில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமென்றால், அல்லது தாழ்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை உயர்வில் கொண்டு வர வேண்டுமென்றால் உண்டாக்கினவரின் கையில் நாம் அடங்கியிருக்க வேண்டும். அடுத்ததாக, ஒவ்வொருவர் மேலும் தேவனுக்கு தனித்துவமான திட்டம் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Never compare yourself with someone because you are unique in the sight of God. உங்களை நீங்கள் ஒருவரோடும் ஒப்பிட்டு கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் தனித்துவமானவர்கள். சில நேரங்களில் நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஐயோ, அந்த பாண்டம் நல்லா இருக்குதே, இந்த பாத்திரம் நல்லா இருக்குதே, இதே போல நான் இருந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குமே என்ற எண்ணங்கள் நம்மில் அநேகருக்கு வருவது உண்டு. ஆனால் நம்மைப் போல வேறு ஒருவரும் இல்லை என்ற உணர்வு நமக்கு அநேக நேரம் வருவதில்லை. மற்றவர்களைப் போல நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர நம்மைப் போல வேறொருவரும் இல்லை, நான் எவ்வளவு தனித்துவமானவன், தனித்துவமானவள் என்ற எண்ணம் நமக்கு வராமல் போவதுதான் ஆச்சரியம். அப்படி அல்ல. தேவனுடைய பார்வையில் எல்லா பாத்திரங்களும் சிறப்பு வாய்ந்தவை. ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமானபடி தனித்தனி வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மற்றவர்களைப் போல நானும் இருக்க வேண்டும் என்று விரும்பாமல் இந்த உலகத்தில் நாம் தனித்துவமாயிருக்கிறோம் என்பதில் சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை தனித்துவமாய் வைத்திருக்கிறார். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது பொறுமை அவசியம். குயவன் ஒரு பாண்டத்தை வனைவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவை நிர்ணயிப்பது குயவனே, களிமண் அல்ல. என்னை சீக்கிரமாய் ஒரு பாத்திரமாய் உருவாக்கிவிடு, நான் பயன்பட வேண்டும் என்று களிமண் ஒருபோதும் குயவனை பார்த்து சொல்ல முடியாது. இதை போலத்தான் தேவனிடத்தில் நாமும் என்னை சீக்கிரம் உருவாக்கும், என்னை சீக்கிரம் ஆசீர்வதியும், எனக்கு சீக்கிரம் இதை தாரும், எனக்கு சீக்கிரம் அதை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை துரிதப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏற்ற காலம் வரும்போது தேவன் உங்களை உயர்த்துவார். அதுவரைக்கும் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருப்பதே சிறப்பு. நம்மை சிறந்த பாத்திரங்களாக உருவாக்கும் வரை தேவன் ஓய்ந்திருப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்மை ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்க ஆரம்பித்து விட்டால், நம்மை ஒரு சிறந்த பாத்திரமாக உருவாக்கும் வரை ஆண்டவர் ஓய்வெடுப்பதில்லை. சிருஷ்டிப்பின் நாட்களில் முழு உலகத்தையும் படைத்து முடித்த பின்பே, அதை அழகுபடுத்தின பின்பே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
தேவன் ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்துவிட்டால் அந்த வேலை முடிகிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இது உண்மையாயிருக்கிறது. நம்மை அவர் ஒரு அழகான பயன்படுகிற தேசத்திற்கு முன்பாக மேன்மையாக காணப்படுகிற ஒரு அற்புதமான பாத்திரமாக உருவாக்க தொடங்கும்போது அதை உருவாக்கி முடிகிற வரைக்கும் ஆண்டவர் ஓய்ந்திருப்பதில்லை என்பதுதான் உண்மை. மற்றவர்களால் இழிவாக பார்க்கப்படுகிறீர்களா? அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சிதைந்திருக்கிறதா? ஒன்றும் கவலை வேண்டாம். இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய கரத்தில் அடங்கியிருங்கள். ஆண்டவர் உங்களை சிறந்த ஒரு பாத்திரமாக உருவாக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பத்தின்படியான ஒரு பாத்திரமாக உருவாக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் நான் பயன்படவில்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் என்னை லாயக்கற்றவன் என்று சொல்லுகிறார்கள், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லுகிறார்கள், எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன், என்னால் ஒன்றும் முடியவில்லை, நான் என்ன செய்வேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஒருவேளை இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு சாம்பலில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் மீது அன்பு பாராட்டி எங்கள் குறைகளை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் எங்களை அற்புதமான கருவிகளாய் உருவாக்க விரும்பும் எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தங்கள் வாழ்க்கையை இழந்து தங்களால் ஒன்றும் முடியவில்லையே, எல்லாரும் எங்களை லாயக்கற்றவர்கள் என்று சொல்லுகிறார்களே என்ற எண்ணத்தோடு வேதனையோடு காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்ற உணர்வு அவர்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கவும், அதனால் உமக்கு சித்தமானபடி நாங்கள் ஒரு சிறந்த உயர்ந்த பாத்திரமாய் உருவாக்கப்படவும் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை உமக்கு விருப்பமான பாத்திரங்களாக, உமக்கு பயன்படும் பாத்திரங்களாக உருவாக்கும். சாம்பலில் கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கை சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படட்டும். அது உம்மால் மட்டும்தான் முடியும். ஏற்ற காலத்தில் நாங்கள் உயர்த்தப்படும்படிக்கு உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க இந்த வேளையில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே.
காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே.